அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீடியோ ஒன்று அதிவேகமாக சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ என்ன மாதிரியான கலாச்சாரம் சீர்கேடு இது? ஒரு 4 சிறார்கள், ஒருத்தர் வீடியோ ஷூட் பண்ணுறாரு, மீதி 3 பேர் பட்டாக்கத்தி வச்சுக்கின்னு ட்ரெயினில் வந்து அட்ராசிட்டி பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு வட மாநிலத்து இளைஞர் பாதிக்கப்பட்டு அவரை முகத்தில் கை, கால், காது இப்படின்னு சொல்லி நிறைய இடங்களை வெட்டிடுறான்னு அந்த பசங்க. ஏன் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான்னு தெரியாமல் அந்த பசங்க பண்ணுறானுங்க. எல்லாம் காரணம் போதை. சரி, ஓகே. ஒரு 5 விதமான கோரிக்கையை வந்து இந்த சமயத்தில் நான் வைக்கிறேன். கண்டிப்பாக இது அரசாங்க கவனத்திற்கு போகணும். ஏன்னா அரசு மேலே நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஆட்சிக்கு எல்லோரும் வராங்க, ஆட்சியில் ஊழல் நடக்குது, மது போதை கலாச்சாரமும் அப்படி தான் இருக்குது. அது எந்த ஆட்சி வந்தாலும் அதை மாற்ற முடியாது. ஸோ அதை விட்டுருவோம் நம்ம. இது மாதிரி சின்ன சின்ன பசங்க கத்தி எடுத்து ஒரு ரீல்ஸ் பண்ணுறன்ற பேரில் சமூகத்துக்கு கேடுகளை விளைவிக்கும் இது மாதிரியான ஒரு பழக்கங்களை வந்து எங்கேருந்து உருவாகுதுனாக்கா, அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தந்தை இவங்க தான் முதல் காரணமாக நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த தாய் தந்தையுடைய வாழ்க்கை நடைமுறை சரியில்லை. அதனால இந்த குழந்தைகள் தான் சொல்லணும். அவங்க எல்லாம் 15-16 வயசு பசங்க. அவங்க மேலே போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லோரும் 11th 12th படிக்க வேண்டிய பசங்க கஞ்சா போதை அடிமையாகி கத்தியை வச்சுட்டு ட்ரெயினில் வந்து ரீல்ஸ் பண்ணி அட்ராசிட்டி பண்ணி ஒரு இளைஞர். அவர் யாருங்க? அவர் இந்தியான்னு எடுத்தால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா, பங்களாதேஷ் எல்லாமே, பங்களாதேஷ், மேற்கு வங்கம் எல்லாமே ஒன்று தானே. இந்தியான்னு சொல்லும்போது ஒன்றா இருக்கும் பொழுது இந்த ஸ்டேட் பை ஸ்டேட்டு மாறும் பொழுது எவ்வளோ பிரச்சனைகள் உருவாகுது. இந்த தம்பிங்க பண்ண தப்புனால நாளைக்கு அந்த ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுற தமிழ்நாட்டு வேலைதாரர்கள் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? சரிங்களா? ஒரு 5 கோரிக்கை நான் சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தந்தை தாங்க இதுக்கு முதல் ரீசன். ஏன்னா அந்த தாய் தந்தையுடைய வாழ்க்கை நெறிமுறைன்றது சரியாக அமையலை. அதனால தான் அந்த பசங்க இப்படி ஆனாங்க. 1. 2, இந்த பசங்களோடு சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர், சூழல், அந்த பசங்களுக்கு தேவையான கஞ்சா, போதைப்பொருள் எல்லாமே கிடைக்குது. அந்த பசங்களை சரியாக கண்காணிக்காத அந்த சுற்றுச்சூழல், அவங்க பள்ளிக்கூடம் போகலை, படித்தாலும் படிப்பு ஏறலை, இது மாதிரியான ஒரு சூழல் வந்து அவனை சுற்றி நிலவுது. இது செகண்டு. தேர்டு, இது மாதிரியான பாட்டுகள்லாம் பாடுறாங்கல்ல கானா பாடகர்கள், தயவு செஞ்சு இது மாதிரி வன்மமாக பிரச்சனையை உருவாக்குற ஒரு சாங்ஸில் தயவு செஞ்சு இந்த கானா பாட்டு பாடுற பாடகர்கள் வந்து பாடாதீங்க. சரிங்களா? வன்முறையை தூண்டுவிக்குமான பாடல்கள்லாம் பாடாதீங்க. 3. 4, அரசாங்கத்தில் நம்ம எவ்வளோ தான் குறை சொல்கிறது? சரிங்களா? போதையை ஒழிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கம் ஃபைட் பண்ணுது தான். ஆனால் அரசாங்கத்தை மீறியும் வந்து இல்லீகலாக வேர்ல்டு வைடு வந்து போதை உலகமாக போயிட்டுருக்கு. 5, இந்த இன்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்டதில்ல அந்த நபருக்கு அரசாங்கத்தின் மூலமாக நிதி உதவி வழங்கணும். மற்றும் இந்த 4 பசங்க இந்த துணிச்சலாக இவ்வளோ விஷயம் பண்ணாங்கல்ல. அதாவது நாம் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறோம், கத்தியை வச்சுக்கின்னு எடுக்கிறோம், போதையில் இருக்கிறோம். இதை நம்ம இன்ஸ்டாவில் விட்டால் இந்த சோஷியல் மீடியாவில் இது பாப்புலர் ஆகும், நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆகும். அதனால் நம்ம பாதிக்கப்படுவோன்ற விஷயம்லாம் அறியாமலேயே அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல. அந்த பசங்களை பிடிச்சும் போயிட்டு ஒரு இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் விட்டுருங்க. சரிங்களா? அங்கே வந்து இந்தியாவுக்காக சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தான் எது சண்டை போடணும், பொண்ணு துப்பாக்கியில் சுட்டு தள்ளிட்டு போடணுங்க. இந்த புறம்போக்குன்னா இங்கே இவெல்லாம் எதுக்குங்க இந்த வாய் அசிங்கமாக வருது? சரியா? நான் ஒருபோது அரசாங்கத்தை குறை சொல்ல மாட்டேங்க. சரிங்களா? அரசாங்கம் அதுக்கான தண்டனையை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் இதுமாரி கேவலமான ஒரு பிறப்பு பிறந்து வாழ்ந்து அது என்ன பிரயோஜனமாக அது இருக்குது? சரிங்களா? சார், ஒரு ஆடு, மாடு, கோழி
இதுங்களை வந்து நம்ம வந்து மாமிசமாக உண்ணும்போது அதை உயிர்களை கொல்றோம் போகிறோம் வரோம், அது ஒரு படைப்புன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. மனுஷனுக்கு மனுஷன் சக மனுஷன் கத்தியால் வெட்டுறதுன்றது இது தமிழ்நாட்டில் வந்து ஒரு கேடுகட்ட கலாச்சாரமாக ஆயிடுச்சு. கள்ளக்காதலில் தகராத உறவுனால ரத்தத்தை பார்க்குறாங்க. காதல் பண்ணிவிட்டு மாற்று சமூகத்தை காதல் பண்ணால் அதில் வெட்டுறாங்க. ஃபைனான்ஷியல் பணம் பிரச்சனையில் வெட்டுறாங்க, பிஸ்னஸில் வெட்டுறாங்க, அரசியலில் வெட்டுறாங்க, சினிமாவில் வெட்டுறாங்க. இப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு மனுஷன் கத்தி எடுத்து சராசரியாக வெட்டுறமான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். சரிங்களா? இந்த சோஷியல் மீடியா பக்கம் போக முடியல. லாஸ்ட்டு ஒரு 1 days வந்து அந்த ஒடிசாவை அந்த அந்த பையனுடைய முகத்தை பார்க்கும்போது பாவமாக இருக்குது. அவன் எங்கேயோ வந்து குழப்பம் நடத்தியிருக்கான், ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்கான், அவன் ட்ரெயினில் போயிருக்கான். இந்த தருதலைங்க கத்தியை வச்சுக்கின்னு ரீல்ஸை போட்டுக்கின்னு அவனை அங்கேயே வந்து அவன் மேலே வந்து ஒரு மாதிரி கத்தி எடுத்து அவனை குத்துற மாரி அதுமாரி நிறைய ஆக்ஷன் போட்டு வீடியோ போடுறானுங்க. அது இல்லாமல் அவனை கூட்டும் போயிட்டு அவனை வலுக்கட்டாயமாக கூட்டும் போயிட்டு ஒரு இடத்துல வச்சு அவனை காது மூக்கு கண்ணுன்னு சொல்லிட்டு 3 பேர் வெட்டுறானுங்க. ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான், ரீல்ஸ் போடுறான் இன்ஸ்டாவில். இல்லை, இதெல்லாம் வந்து முழுக்க பேரண்ட்ஸ் மேலே தாங்க நான் தப்பு சொல்லுவேன். அந்த பெற்றோர்களுடைய வாழ்வியலும் அவங்களுடைய வழிமுறையும் சரியாக அமையலை. அவங்களுக்கு அந்தமாரி வாழ்க்கை அமையாதனால தான் அந்த பிள்ளைங்க கெட்டு போகுதுங்க, நாசமாக போகுதுங்க. இந்த நாய்ங்க என்ன பண்ணோம், இதுங்க குடிச்சிக்கின்னு இதுமாரி சமூகத்துக்கு சீர்குலை எதனா செஞ்சுக்கிட்டு போயிட்டு வந்து நாளைக்கு திருட்டு புறம்போக்காகவும் பொறிக்காகவும் பார்க்குறவங்களாம் வெட்டும் குத்தும் எதுனா பண்ணும். அதனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி போகணாக்கா அதனுடைய குழந்தைங்க அப்படி தான் மாறும். சரிங்களா? டேய் படிங்கடா, படித்து மேலே முன்னேறி வந்து உலகத்தில் எவ்வளோ விஷயங்கிறது சாதிக்க பாருங்கள். என்ன போதைக்கு அடிமை, ஏன்டா வாழ்க்கையை தொலைக்கிறீங்க? நீ இங்கே வெட்டுறல்ல, நீ இங்கேருந்து அவன் ஸ்டேட்டுக்கு போனால் அவன் உங்களை வெட்ட மாட்டானா? நான் கேட்குறேன், ஜென்ரலாக கேட்குறேன். என்ன மாதிரியான ஒரு உலகத்தில் நீங்கள் வாழறீங்க? இல்லை இல்லை, சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அரசாங்க கவனத்திற்கு போனோம். அந்த 4 பேரும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. தயவு செஞ்சு சாவடிச்சிருங்க. நன்றி.